கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த காலையிலும் தேவன் என்னையும் ஒரு சாட்சியாக தேவன் நிறுத்தினதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இப்பொழுதும் இந்த ஆண்டவரை இந்த ஓய்வு நாளிலும் நாம் பேர்ஷபா என்கிறதான ஒரு நீரூற்றை கொண்டு நாம் தியானம் செய்வதாக இருக்கிறோம். பேர்ஷபா இது ஒரு நீரூற்று. இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய பாவங்களை எப்படி நிவர்த்தி செய்வது என்று அறியாமல் அவர்கள் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கோ நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்து அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள்ளாக பொழிந்து கொண்டு இருக்கிற காலங்கள் இது. நாம் எவ்வளவு வேணும் தகுதி இல்லாத நம்மளையும் தேவன் நம்மை தகுதிப்படுத்தினதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பேர்ஷபா என்கிற நீரூற்று என்பது இது இந்த பள்ளத்தாக்குகளையும் குன்றுகளையும் இது பெயர்ந்து ஓடி வனாந்திரத்தின் வழியாக நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நீரூற்றாக இருக்கிறது. இந்த பேர்ஷபா நீரூற்று என்பது நமது கணுக்கால் முழங்கால் நாம் நீந்தக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் ஒரு நீந்தக்கூடியதான அனுபவத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஜீவியமாக இருக்கிறது. இந்த பேர்ஷபா என்கிற இடம் அப்படிப்பட்டதான இடமாக நாம் காண்கிறோம். இந்த பேர்ஷபா என்கிற இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள், அவர்கள் அங்கே சஞ்சரிக்கக்கூடியவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதன் காரியத்தை நாம் ஒரு 7 பகுதிகளாக நாம் பார்க்க போகிறோம். இந்த பேர்ஷபா என்கிற இடத்தில் வசிப்பவர்கள், முதலாவது அவர்கள் உடன்படிக்கை பண்ணக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். முதலாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உடன்படிக்கை பண்ணக்கூடியவர்கள். இரண்டாவது அவர்கள் விசுவாச ஜீவியத்தில் அவர்கள் நிலை நிற்பவர்களாக நாம் காண்கிறோம். அவர்கள் தங்களுடைய விசுவாச ஜீவியத்தில் நிலை நிற்பவர்களாக நாம் காண்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கும்போது அவர்கள் பலியின் சிந்தை உடையவர்களாக தங்களையே பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் காண்கிறோம். இது மூன்றாவதான காரியம். நான்காவது அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படக்கூடியவர்கள். யார் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள் என்று சொன்னது போல அவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்களா இருக்கிறார்கள். ஐந்தாவது காரியம், அவர்களுக்கு தேவனுடைய நடத்திப்பு கீழாக ஒரு பாதுகாப்பான ஜீவியம் அவர்களுக்கு அங்கே காணப்படுகிறதாக காண்கிறோம். ஆறாவதாக அவர்கள் இளைத்து போனவர்கள், அங்கே அவர்களுக்கு ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு இடமாக இந்த பேர்ஷபா இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஏழாவதாக அங்கே தேவனுடைய தோப்புகளை, அது விருட்சங்களை உண்டாக்கி அங்கே தேவனை தொழுது கொள்கிற இடமாக இந்த பேர்ஷபா இருக்கிறதாக நாம் காண்கிறோம். ஆகவே இந்த பேர்ஷபா என்கிற இந்த நீரூற்றாண்டையில் வசிப்பவர்களுக்கு இந்த ஏழு விதமான காரியங்களை நாம் இப்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த உடன்படிக்கை என்று நாம் பார்த்தோம். இந்த உடன்படிக்கை என்பது என்ன அப்படின்னா, தேவனுக்கு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர்கள் பேர்ஷபாவிலே உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின் அபிமெலேக்குக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இங்கே உடன்படிக்கை என்று காண்கிறோம். உடன்படிக்கை என்பது நாம் தேவனோடு, தேவனும் மனிதனும் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் இங்கே உடன்படிக்கையாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் 3 விதமான உடன்படிக்கைகளை தேவன் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். முதலாவது என்னவென்றால், தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இரண்டாவது, ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் ஒரு உடன்படிக்கைகளாக போகிறோம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். நாம் எவ்வளவோ சத்தியங்களை இந்த உடன்படிக்கையை குறித்து, இந்த 3 காரியங்களை குறித்து நாம் எவ்வளவோ சத்தியங்களை இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே இதை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 3 விதமான உடன்படிக்கைகளை தேவன் இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்வதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்த நமக்கு அவருடைய ரத்தத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஞானஸ்தானத்தின் மூலமாக நமக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நமக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை கொடுத்த தேவன் அவர் மாறாதவர். அவர் சொல்லுரைத்த தேவன். அவர் தம்முடைய வாக்கில் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற நாம் எப்பொழுதும் தேவனுடைய பாதுகாப்பின் கரத்திலும் அவருடைய வல்லமையான கரத்திலும் நாம் என்றும் பாதுகாக்கப்படுவோம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. இந்த வேதத்துல உடன்படிக்கை பண்ணின நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கலாம். யார் என்றால், முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாமும் தேவனும். தேவன் நிறைய பேரோட நேரடியாக உடன்படிக்கை செய்ய மாட்டார். ஆனா ஆபிரகாமோடு நேரடியாக உடன்படிக்கை செய்தார். பிற்பாடு பார்த்தீங்கன்னா தாவீதும் யோனதானும்
இவர்கள் இருவரும் உடன்படிக்கை செய்ததாக நாம் காண்கிறோம். அதன் பிறகு தாவீதும் அப்னேரும் இவர்களுடைய உடன்படிக்கையும் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நோவாவும் தேவனும் இவர்களுடைய உடன்படிக்கையும் நாம் வேதத்திலே நாம் காண முடியும். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்வதாக நாம் பார்க்கிறோம். இதுல நாம் ஃபர்ஸ்ட் நம்ம தாவீதையும் யோனதானையும் நாம் பார்க்கும்போது தாவீது யோனதானோட ஒரு உடன்படிக்கை செய்கிறான். என்ன உடன்படிக்கை செய்கிறான்? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அடுத்த வசனம். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இங்க பார்க்கும்போது இந்த தாவீது யோனதானுடைய இந்த சிநேகம் பாத்தீங்கன்னா ஆத்துமாவில் பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த தாவீதும் யோனதானும் இந்த 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் பார்த்த போல ஆத்துமாவில் அவன் சிநேகித்ததாக நாம் பார்க்கிறோம். அவன் ஆத்துமாவை சிநேகித்தது மாத்திரமல்ல, அவன் தாவீதுக்கு ஒரு 5 பொருட்களை கொடுப்பதாக நாம் காண்கிறோம். அந்த 5 பொருட்கள் என்ன என்றால் 5 பொருட்கள் இன்னொரு வாசிங்க. யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இந்த சால்வை என்பது எதை காட்டுகிறது என்றால் இது நீதியின் சால்வை. இது ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த ஞானஸ்தானத்துல நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பலவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னது போல இந்த யோனத்தான் தாவீதோட என்ன உடன்படிக்கை செய்யறான்னா, சவுலுக்குள்ளாக காணப்பட்ட எந்த பொல்லாங்கான காரியங்களும் என்னிடத்தில் இல்லை, அவனுக்குள்ளாக காணப்பட்ட சுபாவங்கள் என்னிடத்தில் இல்லை என்று அவன் இந்த சால்வையை கொடுப்பதாக நாம் காண்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால் நீதியின் சால்வை. இந்த ரட்சிப்பின் படிகள்ல நம்ம பார்க்கும்போது வஸ்திரத்துல பார்க்கும்போது நீதியின் சால்வை என்று நாம் காண்கிறோம். இது 2வது படியில் வருகிறது. அடுத்ததாக அவன் வஸ்திரம் தருகிறதாக நாம் பார்க்கிறோம். இது வஸ்திரம் எதை காட்டுகிறது என்றால் இது ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது என்ன? இருதயத்தில் நாம் எந்த ஒரு கபடமும் இல்லாமல் தேவனில் நாம் அன்பு கூறுவதே இந்த ரட்சிப்பின் வஸ்திரம். நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம தேவனை அளவுக்கு அதிகமாக நாம் நேசித்திருப்போம். நமக்குள்ளாக ஒரு மாயமற்ற அன்பு காணப்பட்டிருக்கிறோம். நம் மாயம் இல்லாமல் தேவனை நாம் சிநேகித்திருப்போம். இதனால் யோனத்தான் இங்க தாவீதுக்கு இந்த வஸ்திரத்தை கொடுக்கும் போது அவனை அளவு கடந்த வண்ணமாக அவனை மாயமற்ற அன்பு கொண்டு அவனை நேசிக்கிறதாக பார்க்கிறோம். இதுதான் வஸ்திரம். மாயமற்ற அன்பை காண்பிக்கக்கூடியதான ஒரு அன்பை யோனத்தான் தாவீதிடத்தில் வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். அடுத்ததாக அவன் ஒரு பட்டயத்தை கொடுப்பதாக பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பட்டயம் என்பது தேவனுடைய வசனம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. அது கணுக்களையும் மூடுகளையும் உருவ குத்திரகராக இருக்கிறது. இந்த பட்டயம் என்பது எதை காட்டுகிறது என்பதால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வசனம் என்றும் ஒளியாது. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த பட்டயம் என்பது இதுவும் அன்பை குறிக்கிறதாக இருக்கிறது. யோனதானுடைய அன்பு தாவீதுக்கு போல வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படிப்பட்டதான ஒரு அன்பு யோனதானுக்கு தாவீது மேல என்றும் குறையாது என்பதை தான் இந்த பட்டயம் என்ற காரியம் நமக்கு காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது அவன் ஒரு வில்லை கொடுப்பதாக பார்க்கிறோம். இந்த வில் என்பது என்னன்னா, இந்த பெலிஸ்தருக்கு முன்பாக இந்த கோலியாத்தை அவன் முறியடிப்பதாக பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற பெலிஸ்தியனை முறியடிக்க தாவீது இந்த வில்லை பயன்படுத்தினாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாக்கோபு இந்த வில்லினாலே சம்பாதித்த இது ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை அவன் ஈசாக்குக்கு கொடுப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். யாக்கோபு சம்பாதித்ததை யோசேப்புக்கு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த வில் என்பது எதை காட்டுகிறது என்றால், நாம் இந்த வில்லினாலே தேவனுக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை நாம் முறியடிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசியாக அவன் கச்சையை கொடுப்பதாக பார்க்கிறோம். இது சத்தியம் என்னும் கச்சை. இந்த சத்தியம் என்னும் கச்சை நம்ம இடத்துல இருந்தால் நமக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் சத்தியம் என்னும் கச்சையை நாம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை இந்த கச்சை நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆகவே இந்த தாவீதும் இந்த யோனதானும் இந்த உடன்படிக்கையில பார்க்கும்போது அவன் ஆத்துமாவை போல அவன் சிநேகித்ததாக நாம் பார்க்கிறோம். இது ஆத்துமாவில் பண்ணக்கூடியதான உடன்படிக்கை. அது மாத்திரமல்ல, அவன் 5 பொருட்களை அவன் கொடுக்கிறான். இந்த 5 பொருட்கள் என்பது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், பழையவைகள் நாம் நம்முடைய ரட்சிப்பு நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் நாம் புதிதாக நாம் மாற்றப்படுகிறோம்.
அது மாத்திரமல்ல, நமக்கு ரட்சிப்பின் மூலமாக நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி வருகிறது. நாம் தேவனை மாயமற்ற அன்பினாலே, மாயமற்ற அன்பினாலே நாம் தேவனை முழு இருதயத்தோடு அவரில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால் இந்த சத்தியம், இந்த பட்டயம் என்கிற இந்த வசனத்தின் மூலமாகவும், இந்த வில் என்கிற இந்த ஆண்டவரை தேவனுடைய இந்த வில்லின் மூலமாக நாம் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான தேவன் கிருபை தருவார். அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தியுடனே நமக்கு விரோதமாக காணப்படும் எல்லா விதமான சத்துருகள், உலகமோ மாம்சமோ பிசாசோ, இவைகளை நாம் எதிர்க்கக்கூடியதான வல்லமையை தேவன் நமக்கு தருவதாக நாம் எங்கே காண்கிறோம். அடுத்த உடன்படிக்கை யாருக்கு போய் செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா தாவீதும் அப்னேரும். இது என்ன எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்று பார்த்தோம் என்றால் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவரிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். இங்க பார்க்கும்போது இந்த அப்னேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுலுடைய படைத்தலைவன் தான் இந்த அப்னேர். யோவாப் என்பது தாவீதுடைய படைத்தலைவன். இந்த அப்னேர் தாவீதோட சமாதான உடன்படிக்கை செய்வதாக நாம் பார்க்கிறோம். அவன் இந்த 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எப்படியாவது தேசத்தில் சமாதானம் வர வேண்டும் என்று அவன் தாவீதோடு சமாதான உடன்படிக்கை செய்வதாக பார்க்கிறோம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சரித்திரம் தெரியும். யோவாப் போய் அவனை கொன்று போடுகிறான். இதனால என்ன செய்யறாங்கன்னா, சமாதானத்து காலத்திலே யுத்தத்தின் ரத்தத்தை யோவாப் சிந்தி விட்டான். இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக கூட இருக்கும். எப்படின்னா, நம்ம சமாதான காலத்துல நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி நாம் அதனுடைய சமாதானத்தை கெடுத்தால் தேவன் அதற்கான நியாய தீர்ப்பை கண்டிப்பாக நமக்கு தர வல்லவராக இருக்கார். இதுதான் இந்த சரித்திரத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. ஏன் தேவன் ஆனா சொல்றாரு, தாவீது கிட்ட சொல்றாரு, உன்னுடைய காலத்துல கிடையாது, உன்னுடைய மகனுடைய காலத்துல, சாலமோனுடைய காலத்துல யோவாபுக்கு அந்த நியாய தீர்ப்பு வரும் அப்படின்றார். ஏன்னா நமக்கு யுத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில வாக்குவாதங்களும் சண்டைகளும் எப்படி இருந்தாலும் தேவன் அதன் மூலமாக கிரியை செய்ய முடியவே முடியாது. நமக்குள்ள என்னைக்கு ஒரு சமாதானமும் ஒரு இளைப்பாறுதலும் இருக்குதோ, தேவன் நம்முடைய சத்துருக்களை நமக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் இங்க சொல்றாரு, உன்னுடைய காலத்துல இல்லப்பா, உன்னுடைய மகனுடைய காலத்துல யோவாபுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ல தேவன் சொல்றார். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து, என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பலியை கர்த்தர் அவருடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. அவனுடைய இரத்த பலியை அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. இது தாவீதின் காலத்துல நடக்கல, இது சாலமோனுடைய காலத்துல தான் நடக்குது. இந்த யுத்தம், இந்த சண்டைகள், இந்த சச்சரவுகள், இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய ஜீவியங்களிலோ நம்முடைய குடும்பங்களிலோ காணப்பட்டால் தேவன் நமக்கான யுத்தங்களை தேவன் செய்யவே மாட்டார். எங்க இளைப்பாறுதல் சமாதானம் இருக்கோ, நம்ம தேவ சமூகத்துல எப்போ நீடிய பொறுமையோடு நம்ம காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நாம் நித்தமும் ஜபிக்கும் போது தேவன் அதற்கான காரியங்களை அவர் நேர்த்தியாக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதுதான் இந்த தாவீதும் இந்த அப்னேருக்கும் உள்ள உடன்படிக்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆபிரகாமும் அபிமெலேக்குக்கும் உள்ள உடன்படிக்கை. இது ஆதியாகமம் 21:27 முன்னாடியே நம்ம வாசிச்சுட்டோம். இது ஆபிரகாம் ஆசீர்வாதத்தோடு இந்த அபிமெலேக்கு உடன்படிக்கை செய்வதாக காண்கிறோம். இது பெரிய காரியம்தான். என்னன்னா இதுல என்ன விஷயம்னா, அபிமெலேக்கு ஆபிரகாமோடு இணைகிறான், அவருடைய ஆசீர்வாதத்தோடு இணைவதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியங்களிலும் அப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் இணையும் பொழுது அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கும் வந்து சேரும் என்கிற சத்தியத்தை தான் இது காட்டுகிறது. இப்படிப்பட்டதான உடன்படிக்கை நம்ம நிறைய முறை கேள்வியை நாம் கேட்டிருக்கோம், இந்த வேதத்திலேயே நம்ம வாசிச்சிருக்கிறோம். தேவன் பகைக்கிறவர்களோடு நம்முடைய சிநேகம் இருக்கக்கூடாது. தேவன் யாரை பகைக்கிறாரோ நாம் அவர்களை பகைக்க வேண்டும். தேவன் யாரை சிநேகிக்கிறாரோ அப்படிப்பட்டதான சிநேகம் தான் நமக்குள்ள வேணும். இதுதான் ஆபிரகாம் அபிமெலேக்குக்குள்ள உடன்படிக்கை. அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை, அவனோட உடன்படிக்கை செய்வதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய ஆசீர்வாதம் இவனுக்கும் வர வேண்டும் என்கிற ஒரு காரியத்திலே அபிமெலேக்கு ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்வதாக காண்கிறோம். தேவன் யாரை சிநேகிக்கிறார், தேவன் யாரை பகைக்கிறார் என்கிற அறிவோடு நாமும் நடந்து கொள்ள வேண்டும்.
ஒரு சிலர் சொல்வாங்க, ஒருத்தரோட நம்ம சேர்ந்து நம்ம ஒருத்தரோட பழகும் போது அவங்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய குணங்கள் எல்லாமே நமக்கு வந்துடும். அதன் மாதிரி கிடையாது. யார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வல்லமையாக திகழ்கிறாரோ அப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய சிநேகம் இருக்குமானால், அப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய உடன்படிக்கை இருக்குமானால் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதே இந்த ஆபிரகாம் இந்த அபிமெலேக்குள்ள உடன்படிக்கையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்குள்ளாக ஒரு வித்தியாசமான ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை தேவன் தர வல்லவராயும் இருக்கிறார் என்பதற்கான சாத்தியங்கள் தான் இவை. அடுத்த உடன்படிக்கை பார்க்கும்போது ஈசாக்குக்கும் அபிமெலேக்குக்கும் உள்ள உடன்படிக்கையாக நாம் பார்க்கிறோம். இது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அபிமெலேக்குக்கும் உள்ள உடன்படிக்கை. இந்த அபிமெலேக்கு ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ண வர காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் தனக்கு செய்த நன்மையின் காரணமாக அபிமெலேக்கு ஈசாக்கு இடத்துல உடன்படிக்கை செய்கிறார். நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், உன் தகப்பன் செய்த நன்மைக்கு பதிலாக நான் உன்னை எதையும் செய்ய மாட்டேன், நீ நீ தூர்வாரி நீ இங்க தண்ணீர் கொண்டு கொள்ளலாம் என்று அபிமெலேக்கு ஈசாக்கோட ஒரு உடன்படிக்கை செய்து அவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புசித்து குடித்து அதுக்கப்புறம் அவங்க எழுந்து போறாங்க. இது எதை காட்டுகிறது என்றால், நன்மை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்வதாக இருக்கிறது. நாம் பெற்ற நன்மைக்கு பதிலாக தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது என்ன வசனத்துல, தயவுள்ளவர்களுக்கு தயவுள்ளவராகவும் புண்ணியருக்கு புண்ணியராகவும் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. நம்ம காரியங்கள் நம்ம செய்யறோமோ, நம்முடைய ஜீவியங்களை நாம் எப்படி வாழ்கிறோமோ, இதேதான் தேவன் நம்முடைய சந்ததிக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் செய்யற என்ன பாவமானாலும் எதா இருந்தாலும் தேவன் நம்முடைய சந்ததியில தான் காட்டுவாருங்கிறது. நாம் புண்ணியம் செஞ்சா நம்முடைய சந்ததிக்கு புண்ணியங்கள் செய்யும், நாம் நன்மை செய்தால் நம்முடைய சந்ததிக்கு நன்மைகளே சேரும் என்பதுதான் இந்த ஈசாக்கு அபிமெலேக்குக்கு உள்ள உடன்படிக்கையின்படி நாம் பார்க்க வேண்டிய காரியமாய் இருக்கிறது. புண்ணியருக்கு புண்ணியராகவும் நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிறோம். இதுதான் விஷயம். நாம ஜீவியத்துல பெற்றோர்கள் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய சந்ததியை பாதிக்கும். நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கணும். நம்ம பயத்தோடு பக்தியோடு தான் இருக்கணும். நமக்கல்ல, நம்மளுடைய பின்வர சந்ததிகளுக்கு அது எப்படி முடியுங்கிற அந்த ஒரு கருத்தோட நாம் இருக்கணும். நம்முடைய சந்ததி ஏன் பாதிக்கப்படுது, நம்முடைய பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பெற்றோர்களாகிய நம்மிடத்துல தான் ஏதோ குறை இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிதானிக்கணும். நம்ம ஒரு எண்ணத்திலேயோ ஒரு சிந்தனையிலையோ இல்லை நம்ம ஒரு சொல்லிலையோ நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பாதிக்கும் என்ற ஒரு பயத்தோடு பெற்றோர்கள் இருந்தாவே அந்த பிள்ளைகள் அவருடைய ஜீவியங்கள் நல்ல முறையில் கட்டப்படும் என்பதற்கு இந்த ஈசாக்கு ஆபிரகாம் அது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அடுத்த உடன்படிக்கை நாம் பார்க்கும்போது ஆபிரகாமும் தேவனும், நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே உங்களுக்கு, தேவன் ஒரு சிலரோடு தான் நேராக உடன்படிக்கை செய்வார். இந்த ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை செய்த காரியம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்கிறார். இதற்கு காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கும் விதிக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் அந்நியரும் பரதேசியுமாய் ஜீவித்த அவன் கானான் தேசத்தை அடைய வேண்டும். அவன் கானான் தேசத்தை அடைய வேண்டும் என்றால் ஆபிரகாமின் சந்ததியார் கானான் தேசத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு தேவனுடைய சித்தத்தின் அவருடைய விருப்பமாகவே இருந்தது என்று கூட சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 17:9ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததியும் என்னுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எச்சரிப்பை தேவன் அங்கே ஆபிரகாமுக்கு கொடுப்பதாக காண்கிறோம். ஆபிரகாம் தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்டதான ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். ஏன்னா ஆபிரகாமின் சந்ததி கானான் தேசத்தை அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 17:10 வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும் என்கிற 17:10 வாசிங்க. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்.
அதுக்கப்புறமா ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்கிற கட்டளையை அவர் கொடுக்கிறதாக பார்க்கிறோம். ஆனால் நமக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட விருத்த சேதனம் என்பது எழுத்துக்குரிய விருத்த சேதனம் அல்ல, ஆவிக்குரியதான விருத்த சேதனம். இந்த ஆவிக்குரியதான விருத்த சேதனம் எதை காட்டுகிறது என்றால், நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் ஆராதனை செய்வதே நமக்கு கொடுக்கப்பட்ட விருத்த சேதனமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எழுத்தின்படியான விருத்த சேதனம். ஆனால் நமக்கு இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்வது போல தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் ஆராதனை செய்வதே நமக்கு கொடுக்கப்பட்ட விருத்த சேதனமாக இருக்கிறது. அவர்கள் ஆபிரகாமோடு நேரடியாக அவர் தேவன் உடன்படிக்கை செய்கிறார். நாம் அனைவரும் ஆபிரகாமின் சந்ததியாய் இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இதுதான் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு உடன்படிக்கையாக பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நோவாவும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கை. இது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்பது என்ன சொல்லியிருக்காரு? இதை பத்தில வானவில், ரெயின்போ வாசி. அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது நித்திய உடன்படிக்கை. நோவாவோட தேவன் செய்வது இது நித்திய உடன்படிக்கையாக பார்க்கிறோம். இந்த வானவில் என்பது என்ன? 7 கலர்ஸ், விப்ஜியா அப்படின்னு சொல்றோம். இந்த 7 கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 கலர் தான் மேஜர். அது என்னன்னா சிவப்பு, மஞ்சள், நீலம். இந்த 3 கலர்ஸோட சேர்ந்தது தான் இந்த 4 கலர்ஸ். இந்த 3 கலரும் சேர்ந்து வரும்போது தான் இந்த 7 கலர்ஸ் நமக்கு வருதுன்றது இந்த ரெயின்போல ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டடி மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல்லே வச்சுக்கோங்களேன். அது படிக்கும் போது தெரிஞ்சது. ஸோ இந்த 3 கலர் இந்த 4 கலர்ஸோடு சேரும். இந்த 3 கலர்ஸ் இந்த 3 நிறங்கள் என்பது சிவப்பு, மஞ்சள், நீலம். இது எதை காட்டுகிறது என்றால் திருத்துவ தேவனை காட்டுகிறதாக இருக்கிறது. 3 என்றால் திருத்துவ தேவன். 4 என்பது சுவிசேஷம். இந்த 4 என்பது சுவிசேஷத்தை காட்டுகிறது இருக்கிறது. இந்த 3 என்ற திருத்துவ தேவனில் இருந்துதான் இந்த 4 விதமான சுவிசேஷங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிகப்பு என்பது எதை காட்டுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை காட்டுகிறது. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாக்கப்பட்டார். இந்த சிகப்பு என்பது அவருடைய ரத்தத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. பவுல் சொல்கிறார், அவருடைய பாடுகளின் குறைவான பகுதியை நான் நிறைவேற்றேன்னு சொல்ல. குறைவான பகுதினா கம்மியான அப்படி நினைக்க கூடாது. குறைவான பகுதினா அதுல அவர் பட்ட பாடுகள்ல நான் கொஞ்சமாச்சு அவருடைய ஜீவியத்துல நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு தான் பவுல் சொல்கிறார். நாம் எத்தனை பேர் நம் கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய ஜீவியத்துல நம்ம காணப்படுகிறோம்? நம்ம இப்பொழுதுலாம் நமக்கு பாடு, உபத்திரவம் இவைகள் எல்லாம் வந்தாவே நம்ம இடறி போயிடுறோம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ கஷ்டங்கள் வந்தா மாதிரி, நம்மளை சூழ்ந்து கொண்டா மாதிரி நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு எவ்வளவோ பாடுகள் பட்டிருக்கிறார், நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார், தம்முடைய ரத்தத்தையே நமக்காக சிந்திருக்கிறார். அந்த பாடுகளை கம்பேர் பண்ணா நம்ம இப்ப படுற பாடு ஒண்ணுமே கிடையாது. அவருடைய ரட்சிப்பு வரும்பொழுதுதான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி. இந்த ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்காருன்னா ஒரு விளக்கரையும் அவர் செலுத்திருக்கிறார். தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த விளக்கரையத்தின் மூலமாக தான் நாம இன்னைக்கு இந்த நாளிலும் நாம் ஒரு சபையாக நாம் தேவ சமூகத்துல நம்ம தகுதி இல்லாத நம்மள தேவன் தகுதியா நிற்க வச்சிருக்கார். நம்ம இந்த சமூகத்துல உட்கார்ந்துருக்கோம். அது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்களுக்கு இப்படிப்பட்டதான ஸ்லாக்கியங்கள் கிடைக்காத பொழுதிலும் தேவன் நம்மளையும் ஒரு தகுதிப்படுத்தி அவருக்கு நம்ம தூசி ஒரு சாம்பல், நம்ம எல்லாரும் தகுதி இல்லை. அப்படிப்பட்ட நம்மளையும் தேவன் இந்த நாளும் வச்சிருக்கார். அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மளை வெளிக்கிரமாக நம்மளை மீட்டுக் கொண்டுள்ளார். அது மாத்திரமல்ல, அடுத்த நிறம் பார்க்கும்போது மஞ்சள். இந்த மஞ்சள் எதை காட்டுகிறது என்றால் நம்பிக்கை. நமக்கு 3 விதமான நம்பிக்கையை நாம் படிச்சிருக்கோம். சுவிசேஷத்தின் மூலமாக நம்பிக்கை, மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை,
பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நாம் அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான நம்பிக்கையில நாம் தரித்திருந்தால் நாம் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. இது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி இந்த நம்பிக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அந்த நம்பிக்கை நமக்கு இலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. இது நமக்கு ஒரு ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை என்பது நமக்கு ஒரு ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. திரைக்குள்ளாக போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு இந்த நம்பிக்கை மூலமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கை, இந்த 3 விதமான நம்பிக்கை, சுவிசேஷத்தினால் உண்டான நம்பிக்கை, மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால் நமக்கு வருகிற நம்பிக்கை. இந்த 3 நம்பிக்கையில் நாம் உறுதியாய் தரித்திருப்போமானால் இந்த திரைக்குள்ளாக போகக்கூடியதான ஆத்தும நங்கூரத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா நீலம். இந்த நீலம் எதை காட்டுகிறது என்றால் பிதாவின் அன்பு, அவருடைய பூரண அன்பு. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வருஷிக்க பண்ணி சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இந்த நீலம் எதை காட்டுகிறது என்றால் அவருடைய அளவு கடங்காத அன்பு, அவருடைய என்ன சொல்றது, ஒரு கடல் அளவு அது கூட சொல்ல முடியாது, அதுக்கும் தாண்டி அவருடைய பெரிதான ஒரு அன்பை தேவன் நம்ம மேல் பொழிந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பு மூலமாக தான் நாம் அவருடைய சந்ததியாயும் அவருடைய பிள்ளைகளாயும் அவருடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாய் நாம் இந்த காலத்தில் நம்முடைய இந்த சமூகத்தில் நாம் அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் இங்கே இருக்கிறோம். இந்த சபைக்குள்ளாக இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக அவர் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தம்முடைய அன்பினாலே நம்மளை அவர் உருவாக்கியுள்ளார் என்பதுதான் இந்த நீலம் என்கிற இந்த அன்பின் காரியங்களை காட்டுகிறது. ஆகவே இந்த நோவாவும் இந்த தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கையில இந்த 3 விதமான இந்த நிறங்கள், இந்த சிகப்பு அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த மஞ்சள் என்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் மூலமாக நாம் ஆத்தும நங்கூரமாக அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, பிதாவினுடைய அன்பு, அவருடைய அளவற்ற அன்பு நம்மிலே பொழிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக தம்முடைய அளவற்ற அன்பை, உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புவேன் என்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக தம்முடைய அன்பை நம்முடைய ஜீவியங்களை நாளுக்கு நாள் அவர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்தா. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த எப்தா ஒரு உடன்படிக்கை செய்யற ஒரு பொருத்தனை. அது என்ன பொருத்தனை அப்படின்றத நம்ம பார்ப்போம், வாசிக்க கேட்போம். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். இது பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தனை. அவன் உடன்படிக்கையும் நம்ம எடுத்துக்கலாம். எப்தாவோட சரித்திரம் நமக்கு தெரியும். எப்தா அம்மோன் புத்திரரை முறியடிச்சுட்டு வரும்பொழுது எனக்கு எதிர்படுவது எதுவோ அதை நான் சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவனிடத்துல ஒரு பொருத்தனை செய்யறாரு. அது உங்களுக்கு தெரியும். பார்த்தா கடைசியில அது அவருடைய மகள் அவர் ஜெயிச்சுட்டு வராருன்னு சொன்னோன்னே அவள் நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார். அதுதான் முதல்ல அவள் மகள் தான் அவருடைய கண்ணுக்கு எதிர்படுவது. ஸோ எப்தாவோட பொருத்தனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளையே அவன் சர்வாங்க தகன பலியாக கொடுக்கிறதாக பார்க்கிறோம். 1 மாத காலம் அப்புறமா அவர் தவணை கேட்கிறா. அதுக்கப்புறமா எப்தா தன்னுடைய மகளை பலியிடுவதாக, சர்வாங்க தகன பலியிட்டதாக நாம் அந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுக்கப்புறமா வரும் அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா படிச்சுட்டே வந்தீங்கன்னா கடைசியாக தன்னுடைய மகளை அவன் சர்வாங்க தகன பலியாக இடுவதை நாம் பார்க்கிறோம். இது பொருத்தனை எதை காட்டுகிறது என்றால், நாம் தேவனிடத்தில் எதையாவது பொருத்தனை செய்தால், நாம் உடன்படிக்கை செய்தால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற காரியத்தை நமக்கு இது உணர்த்துகிறதாக இருக்கிறது. அப்படி நாம் உடன்படிக்கை செய்ததை, நாம் பொருத்தனை செய்ததை நாம் நிறைவேற்றுமானால் தேவன் நம்முடைய இருதயங்களையும் நம்ம உள்ள தெரிதங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன், நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சியும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஒரு பொருத்தனை, நம்மளோட உடன்படிக்கை செய்யறோம்னா, எப்தாக்கு தன்னுடைய மகள் என்பது எவ்வளவு பெரிய காரியம். ஒரே ஒரு மகள் தான், அதே தேவனுக்காக அவன் சர்வாங்க தகன பலியிட்டான். அது விஷயம் அல்ல, நாம் எந்த அளவுக்கு நாம் தேவன் கிட்ட உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை தான் தேவன் பார்க்கிறார். இந்த எப்தாவும் அவனுடைய உடன்படிக்கை இந்த பொருத்தனையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம், இல்ல ஒரு உடன்படிக்கை செய்துட்டோம், நாம் தேவனையே நம்ம ஏமாத்துறவங்களா இருந்தோம்னா நம்ம என்ன சொல்றது, அதுக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம ஜீவியங்கள்ல காணப்படக்கூடாது. நம்ம ஒரு பொருத்தனை செய்யறோமா, ஒரு உடன்படிக்கை செய்யறோமா, அதை நம்ம செய்யும் போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் அதை செய்ய வேண்டும்.
இல்லைன்னா அது அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையோ ஒரு உடன்படிக்கையோ செய்யாதீங்க. நம்ம கடவுளையே ஏமாத்துற மாதிரி ஆயிடும். இந்த எப்தாவோட வாழ்க்கையில் ஜீவியங்களை பார்க்கும்பொழுது அவன் தன்னுடைய ஒரே மகளை அவன் சர்வாங்க தகன பலி இடுகிறான் என்பதை காட்டுகிறது. ஆகவே இந்த உடன்படிக்கை மூலமாக நம்ம உடன்படிக்கை என்பது இந்த பெயர்ஷெபாவில் சொல்லப்பட்ட முதலாவது அந்த பெயர்ஷெபால இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள் பார்க்கும்பொழுது இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களுடைய காரியங்களை தான் நம்ம இப்ப பார்த்தோம். யாரெல்லாம் நம்ம பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் தாவீது, யோனதான். அடுத்து தாவீது, அப்னேர். அப்புறம் ஆபிரகாமும் தேவனும். அப்புறம் ஈசாக்கு, அபிமெலேக்கு. அடுத்ததாக நோவாவும் தேவனும். அடுத்து யெப்தா. இப்படிப்பட்டதான காரியங்களே நாம் இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் நாம் கண்டோம். அடுத்ததாக பார்க்கும்போது இந்த பெயர்ஷெபா நீரூற்றுகள் இருப்பவர்களே இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா அவர்கள் விசுவாசம் ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். விசுவாச ஜீவியம் இது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பெயர்ஷெபாவுல தான் குடியிருக்கிறார். அவருக்குள்ள என்ன ஒரு விசுவாச ஜீவியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் பரீட்சை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆபிரகாமுடைய சரித்திரத்தை பற்றி. அவர் ஈசாக்கை பலியிடும்படியாக தேவன் கேட்கிறாரு, அவரும் பலியிட கொண்டு போறாரு. அது விசுவாசத்தின் பரீட்சை. இந்த காலத்துல நமக்கு விசுவாசத்தின் பரீட்சைன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? நமக்கு பணம் இல்லை, நமக்கு சாப்பாடு இல்லை, நமக்கு ஒரு வீடு இல்லை, நமக்கு ஒரு வண்டி இல்லை. இந்த மாதிரி காரியங்களை நம்ம விசுவாசத்தின் பரீட்சையா எடுத்து நம்ம இந்த விசுவாசத்துக்காக நம்ம ஜபிக்கிறோம், அதுக்காக நம்ம காரியங்களை நம்ம நடப்பிக்கிறோம். ஆனா ஆபிரகாமோட ஜீவியத்துல பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் பரீட்சை என்பது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிடும்படியாக தேவன் கேட்கிறார். அவன் கூட்டிட்டு போறது எல்லா காரியமும் நமக்கு தெரியும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவனுடைய உண்மையை கண்டு அவனுடைய விசுவாசத்தை கண்டு தேவன் ஈசாக்கை மறுபடியுமாக அவன் ஈசாக்கை பலியிட்டான். அவன் பாவனையாக திருப்பி கொண்டான். இதை பாத்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை பெற்றவன் ஈசாக்கு விசுவாசத்தினாலே ஈசாக்கை பலியிட்டான். ஆனால் தேவன் அவனுடைய பிள்ளையை அங்க கொல்லல. அவருக்கு யெகோவா ஈராய் காட்சி தந்து எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் வாழ்க்கையில் மாத்திரம் இந்த விசுவாசத்தின் பரீட்சை இல்ல, யோசேப்பின் வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தின் பரீட்சையை பார்க்கிறோம். யோசேப்புடைய நம்ம சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழியில தள்ளுறாங்க, அங்க இஸ்மவேல் இடத்துல விற்று போடுறாங்க. அது மாத்திரமல்ல, போத்திபார் வீட்டுல அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது, சிறைச்சாலையிலும் அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. இது எல்லாம் விசுவாசத்தின் பரீட்சை தான். ஆனா இந்த யோசேப்பு இந்த விசுவாசத்தின் பரீட்சையில அவன் வெற்றி பெற்று அவன் பாத்தீங்கன்னா எகிப்துக்கே அவன் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் இருக்கான். அப்படிப்பட்டதான உயர்வை தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சை பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்துல நாம் நிலை நிற்கிறோம் என்பதுதான் நம்முடைய ஜீவியத்தின் மேன்மையான பொருளாக இருப்பதாக நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, எஸ்தரின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா எஸ்தர் ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு அவர் பட்டத்து ராணியாக உயர்த்தப்படுகிறார். அது எந்த விசுவாசத்துல? அங்க கன்னிமாடத்துல அநேக பெண்கள் இருந்தாங்க. ஏகாய் ஏகாய் கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கும் போது எஸ்தர் அவங்க எதையுமே கேட்கல. அவள் ஏகாய் என்ன கொடுத்தாங்களோ அதை மாத்திரமே இருந்தான். ஆனா அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம் காணப்பட்டது. அந்த விசுவாசத்தின் மூலமாகவே அவள் பட்டத்து ராணியாக உயர்த்தப்படுவதாக காண்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா விசுவாசம் அவர்களுக்குள்ளாக விசுவாசம் ஜீவியம் கட்டப்பட்டிருந்தது. எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் தேவனை நம்புவோம் அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய விசுவாசம் ஜீவியம். அப்படிப்பட்டதான விசுவாச ஜீவியம் உடையவர்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆபிரகாமுக்குள்ள விசுவாச பரீட்சையில அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் தன்னுடைய மகன் ஒரே பேரான குமாரனை அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் தேவன் அங்கே அவருடைய நீதியை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து தன்னுடைய ஒரே பேரான மகனை அவன் கொல்லாமல் தன் பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இது விசுவாச ஜீவியம் உடையவர்களாக இந்த பெயர்ஷெபா இந்த இடத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற இரண்டாவது படி. மூன்றாவது பாத்தீங்கன்னா பலியின் சிந்தை உடையவர்களாக தங்களையே பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் இந்த பெயர்ஷெபா என்ற நீரூற்றையில் வாழ்ந்தவர்களாக பார்க்கிறோம். இது யாருன்னா ஈசாக்கும் பாத்தீங்கன்னா பெயர்ஷெபா என்கிற இடத்துல குடியிருக்கிறார். ஆதியாகமம் 26:23 வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே இருந்து பெயர்ஷெபாவுக்கு போனான்.
அங்கே இருந்து பேர்ஷபாக்கு போனான். இந்த அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அங்க ஈசாக்கு பேர்ஷபாக்கு போறாரு. ஆனா 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். இது எப்போ நடக்குதுன்னா ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுக்கிற இடத்துல தான். ஈசாக்கு என்பதுக்கு 2 பொருள். என்னன்னா பலியின் சிந்தை, இன்னொன்று சிரிப்பு. சிரிப்பு என்பது எதை காட்டுகிறதுனா நாம் பலியாக்கப்படுகிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு ஈசாக்கு காணப்பட்டான் என்பதை வல்லுநர்கள் சொல்றாங்க. ஈசாக்குக்கு 2 பொருள், பலியின் சிந்தை, இன்னொன்று சிரிப்பு. அவனுக்கு பாத்தீங்கன்னா தான் பலியாக போகும்போது ஒரு பயம் இல்லை, அவனுக்குள்ளாக ஒரு பயமே கிடையாது. அவன் தேவனை தொழுது கொள்ளக்கூடியதான இடத்துல தான் அவன் காணப்படுகிறான். அவங்க அப்பா அவனை கூட்டிட்டு போகும்போது அவன் என்ன ஏது எதுக்குன்னே அவன் கேட்கல. அவன் போறான். அவன் கட்டைக்கு மேலே கிடத்தும் போது கூட அவனுக்கு அவன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ளாக எழுந்ததே இல்லை. ஸோ ஈசாக்குக்குள்ள நம்ம காணப்படுது என்னன்னா அவனுக்குள்ளாக ஒரு பலியின் சிந்தை இருந்தது. அவன் பலி பொருளாகவே காணப்பட்டான், அவன் பலிபீடமாகவே காணப்பட்டான் என்பதுதான் இந்த ஈசாக்குக்கு உள்ள இப்படிப்பட்டதான ஒரு பலியின் சிந்தையும் இந்த பலியின் பொருளாக அவன் தன்னை ஒப்பு கொடுத்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் தேவனை தொழுது கொள்ள தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தான். எப்படி இயேசு கிறிஸ்துவ தேவனானவர் தம்மை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல ஈசாக்கும் தன்னை பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நிழலாட்டமாகவும் நாம் படிச்சிருக்கிறோம். நிறைய உபதேச சத்தியங்கள்லாம் நம்ம கேட்டு இருக்கிறோம். எப்படி தேவனானவர் காணிக்கையாகவும் பலியாகவும் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அது போல ஈசாக்கும் தன்னை பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தார். இது எத்தனாவது? 3வது. பேர்ஷபா நீரூற்றண்டை இருக்கிறவர்களுடைய எப்படிப்பட்டவர்கள் என்ற காரியத்தில் நாம் பார்க்கும்போது இது 3வது காரியம். 1வது காரியம் அவர்கள் உடன்படிக்கை பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். 2வது பார்க்கும்போது அவர்கள் விசுவாச ஜீவியத்தில் வல்லவர்களாக இருப்பார்கள். 3வது அவர்கள் பலியின் சிந்தையும் பலியின் பொருளாகவும் தங்களை பலியாகவும் ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று காண்கிறோம். 4வது பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர்கள்? ஆவியானவரால் நடத்தப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுக்கு ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். இங்க பேர்சபாக்கு யார் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல், யாக்கோபோட ஜீவியத்தை பார்க்கும் பொழுது அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவனாக இருக்கிறான் இந்த யாக்கோபு. அது மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனிடத்துல அவன் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறமா தன்னுடைய தாய் அவங்க எப்படி சொல்றாங்களோ அதன்படி கேட்டு அவன் பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போறானான்னு நாம் காட்டுகிறோம். இது எதை காட்டுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பு காட்டுகிறது. அவன் யாக்கோபு பாத்தீங்கன்னா தன்னுடைய நடத்திப்பு யாரு அப்படின்னா அன்றைய காலத்துல யாக்கோபுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய தகப்பனும் தாயும் சொல்வதை கேட்டு யாக்கோபு அந்த இடத்தை விட்டு அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே அவன் வெறும் கையாக போனான். ஆனால் வரும்பொழுது அவனுக்கு பெரிய ஏராளமான சம்பத்துக்கள் இருந்ததாக நாம் காண்கிறோம். இது எதை பார்க்க காட்டுகிறது என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் இஸ்ரவேல், அவன் தேவனோடு இரவெல்லாம் போராடுகிறான். தேவனோடு இரவெல்லாம் போராடி யாக்கோபு என்பவன் இஸ்ரவேல் என்ற பெயரையும் நாமத்தையும் அவனுக்கு கொடுக்கப்படுவதாக காண்கிறோம். நாமும் தேவ ஆவியானவராலே நடத்தப்படும் பொழுது நம்முடைய ஜீவியங்களில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதே இந்த ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. எங்கே தேவனுடைய ஆவி இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நாம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நாம் தேவ ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்ச ஆலோசனைகளோ எந்த சொந்த ஆலோசனைகளோ இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்படும் பொழுது நம்முடைய சொந்த சித்தங்களுக்கு இல்லை, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் ஆவியினாலே நடத்தப்படக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. இங்க யாக்கோபு பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் தகப்பனுடைய சொல் பேச்சை கேட்டு அவன் அவனுடைய மாமன் வீட்டுக்கு போய் அங்கே வெறும் கையாக போகிறான். திருப்பி அவன் வரும்பொழுது அவனுக்கு பரிவாரங்கள் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சகோதரனை ஏசாவை அவன் தேவனை கண்டது போல காண்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம் இந்த யாக்கோபுக்குள்ளாய் கொடுக்கப்பட்டதாக நாம் காண்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது நாம்
ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய காரியம் பார்த்தோம். அடுத்து 5வது காரியம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நடத்திப்பின் கீழ் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உள்ளதாக நாம் பார்க்கிறோம். இது யாருன்னா எலியா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். இங்க எலியா பாத்தீங்கன்னா தன் பிராணனை காக்க ஏசபேலுக்கு பயந்து போறாரு. இந்த எலியா போய் என்ன பண்றாருன்னா, அவர் பேர்சபாக்கு போகணும், ஆனா பேர்சபாக்கு போகாம அவங்க இருந்து ஒரு வனாந்திரத்துக்கு ஓடி போறான். அங்க தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்தி வைத்துட்டு எலியா வனாந்திரத்துக்கு ஓடி போகிறான். இந்த பேர்சபா அந்த இடத்துலதான் எலியா இருந்திருக்கணும். இந்த பேர்சபா என்பது என்ன பாத்தீங்கன்னா, இது யூதா என்கிற இடத்துக்கு நாம் வருகிறோம். இந்த பேர்சபா என்பது யூதா என்றால் நமக்கு தெரியும், தேவனை துதிக்கக்கூடியதான இடம். எங்கே நாம் தேவனை துதிக்கிறோமோ அங்க சத்ருவின் வல்லமைகள் அங்கே தலை எடுப்பதில்லை. இந்த எலியா பாத்தீங்கன்னா ஏசபேலுக்கு பயந்து பேர்சபாவில தான் அவர் ஆக்சுவலா இருக்கணும், ஆனா அவர் வனாந்திரத்துக்கு ஓடி போயிடுறாரு. அங்க ஓடி போய் அங்கதான் மறைஞ்சு இருக்கிறாரு. ஒரு சூரியச்செடியின் கீழே அவர் இருக்கிறாரு அங்க. ஆனா அவர் யூதாவிங்கிற பேர்சபா கிட்ட அவர் இல்லை. நாம் தேவனை துதிக்கும் போது நமக்கு எதிரடியாக வரும் எல்லா விதமான வல்லமைகளையும் தேவன் அழிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதே இந்த நடத்திப்பின் கீழ் தேவனுக்கு ஒரு பாதுகாப்பு, இப்ப நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பது என்பதை நாம் காண வேண்டும். நாம் எங்கே துதிக்கிறோமோ துதித்து கொண்டே இருந்தால் நம்முடைய ஜீவியங்கள் காணப்படக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் தேவன் அழிக்க வல்லவராக இருக்கிறார். துதித்தல் தாங்க மெயின். தேவன் நம்மளை உண்டாக்கினதுக்கு காரணமே அவரை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் அவரை துதிக்க வேண்டும். நம்ம சத்ருக்கு பயந்தோ நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு பயந்தோ நாம் அவரை துதிக்காம விட்டுறக்கூடாது. ஒரு சிலர் தன்னுடைய பிரச்சனைகள்ல தன்னுடைய காரியங்கள்ல வரும்போது மனசு துவந்து உட்கார்ந்துருவாங்க. அப்படி கிடையாது. நாம தேவ சமூகத்துல போய் நாம் துதிக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு சுலபமாக அது ஒரு பாரமாவே இருக்காது, லகுவாக மாற்றி விடுவார். நம்முடைய பிரச்சனைகள்ல நீங்க போய் உங்களுடைய ரூம்ல உட்கார்ந்து நீங்க தேவனிடத்துல அழுது ஜெபம் பண்ணி பாருங்க, அதுல ஒரு சமாதானம் நமக்கு இருக்கும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை எவ்வளோ காரியங்கள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும் நாம தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவரை துதித்து அவரை ஆராதித்து நம்முடைய கண்ணீரை அவருடைய சமூகத்தில் நாம் ஊற்றும் போது இவைகள் எல்லாம் நமக்கு லகுவாக காணப்படும். ஆனா எலியா பாத்தீங்கன்னா அங்க பேர்சபாவில் அவர் இல்லாம அவர் அங்கிருந்து வனாந்திரத்துக்கு ஓடி போவதாக காண்கிறோம். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் தேவனை துதிக்கக்கூடிய இடத்திலே நாம் எங்கே இருக்க வேண்டுமோ அவருடைய திட்டம் அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தவர்களால் நாம் எங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல நாம நின்று தேவனுடைய சமூகத்திலே நாம் இருந்து நாம் போராடி நாம் ஜெயிக்க வல்லவராய் இருக்கிறோம் என்பதை தான் இந்த பேர்சபாவில் சொல்லப்பட்ட இந்த எலியாவின் வாழ்க்கையை நாம் காணப்படுகிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களால் இளைப்பாறக்கூடிய இடமாக இந்த பேர்சபா இருந்ததாக நாம் காண்கிறோம். இது எதுலனா 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்சபா மற்றும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சையின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். தான் முதல் பேர்சபா வரைக்கும் இளைப்பாறுதல் இருந்தது. இது எதுனா யுத்தங்கள் தீர்ந்து அவர்கள் இளைப்பாறின இடம் தான் இந்த பேர்சபா. இந்த பேர்சபா பாத்தீங்கன்னா இஸ்ரவேலோட எல்லை. இந்த இஸ்ரவேலோட எல்லையில சாலமோனுடைய காலத்துல தான் அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருந்தது. அவங்க எப்படி இளைப்பாறினாங்க? இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிங்க. அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் அவர்கள் இளைப்பாறியதாக காண்கிறோம். இந்த அத்திமரம் என்பது என்ன எதை காட்டுகிறால் இது இயேசுவின் பசியை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு போறாரு, அத்திமரத்தை பார்க்கிறாரு, அது கனிகள் ஒன்றும் இல்லை என்று பார்க்கிற அந்த காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அத்திமரம் என்பது இயேசுவின் பசியை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த திராட்சை ரசம் என்பது தேவனையும் மனிதனையும் மகிழ பண்ணக்கூடிய ஒரு ரசமாக இருக்கிறது. இந்த அத்திமரம் இது எதை காட்டுகிறது என்றால் நாம் தேவனுடைய சித்தத்தை முடிப்பதே அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய பசியை நாம் ஆற்றக்கூடிய காரியமாக இருக்கிறது. நம்ம கிட்ட கனிகள் ஒன்றும் இல்லை. கனிகள் இருந்தால் தேவன் தம்முடைய பசியை ஆற்றிக்கொள்வதாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியங்களை காணப்படக்கூடிய கனிகள் ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் என்ன என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டதான ஆவியின் கனிகள் நம்முடைய ஜீவியங்கள் காணப்பட்டால் அவருடைய பூர்ணத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய காரியமாக இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, இந்த திராட்சை ரசம் இது என்னதுன்னா மனிதனையும் தேவனையும் மகிழ பண்ணக்கூடிய ரசம். இந்த பரிசுத்த ஆவியின் அன்பை காட்டுகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா இங்க இளைப்பாறக்கூடிய காலம் என்பது சாலமோனின் காலத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. இந்த பேர்ஷபாவின் இந்த இது எத்தனாவது பகுதி? 6வது பகுதி. இதுல பாத்தீங்கன்னா கலைத்தவர்கள் இளைப்பாறக்கூடிய இடமாக இந்த பேர்ஷபா திகழ்கிறதாக இருக்கிறது. தான் முதல் பேர்ஷபா வரைக்கும் இளைப்பாறினார்கள். யாரோட காலத்துல? சாலமோனுடைய காலத்துல இவங்க இளைப்பாறுவதாக நாம் காண்கிறோம். அடுத்து கடைசியாக பார்க்க வேண்டும் என்றால், கடைசியாக பார்க்கக்கூடிய காரியம் என்றால், அவர்கள் தோப்புகளை விருட்சங்களை நாற்றி அங்களை தேவனை தொழுது கொண்டார்கள் என்பதாக காண்கிறோம். இது எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21:33. ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் அங்கு பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனை அங்கே தொழுது கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இங்க தோப்பு என்பது எதை காட்டுகிறது என்றால் சபையை காட்டுகிறது. பல விதமான விருட்சங்கள் கனிமரங்கள் கொண்ட தோப்பு தான் இந்த சபை. இந்த சபைக்குள்ளாக தான் தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் நிறைந்ததாக காண்கிறோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த மரங்கள், இந்த விருட்சங்கள், அது கனி தரும் செடிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நலதம், அந்த வாசனை தரும் மரங்கள், இவைகள் எல்லாம் இந்த தோப்பு என்பது சபையை காட்டுகிறது. ஒரு மணவாளனும் மணவாட்டிக்கும் உள்ள ஒரு காரியங்களை, ரகசியமான காரியங்களை தான் நாம் இந்த தோப்பு என்கிற சபைக்குள்ளாக நாம் எப்பொழுதும், அதாவது எப்பெல்லாம் நாம் கூடுறோமோ அப்பெல்லாம் இந்த சபைக்குள்ளாக ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள ரகசியமான காரியங்கள், அவர்களுக்குள்ளாக காணப்பட வேண்டிய காரியங்களை தான் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த தோப்பு என்ற சபைக்குள்ளாக சதா காலையிலும் உள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த கடைசியான காரியம் பார்த்தீங்கன்னா அவன் தோப்புகளை உண்டாக்கி விருட்சங்களை வைத்து அவன் தேவனை அந்த தொழுது கொள்ளக்கூடிய இடம்தான் இந்த பேர்ஷெபாவாக இருக்கிறது. இந்த தோப்பு என்பது எதை காட்டுகிறது என்றால் இந்த சபையை காட்டுகிறதாக இருக்கிறது. இந்த சபைக்குள்ளாக நாம் நம்முடைய மணவாளனை நாம் எதிர்கொள்ளத்தக்கதான இந்த உபதேசங்களையும் அவர்களுக்கு விளக்கப்பட்ட இந்த ரகசியங்களையும் நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த உபதேசத்தின் மூலமாக நாம் ஒவ்வொரு வாரமும் இதை கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய அறிவை நாம் இங்கே அடைகிறதாக இருக்கிறது. நம்முடைய மணவாளனை குறித்ததான அறிவை நாம் அடைகிறோம். ஒரு மணவாளனை குறித்த அறிவு இருந்தால் தாங்க மணவாட்டி மணவாளனோட சேர முடியும். அந்த அறிவு இல்லைன்னா நாம் எப்படி நம்மளுடைய மணவாளனோட சேர முடியும்? இந்த மணவாட்டிக்கு எங்க இந்த அறிவு போதிக்கப்படுகிறதுனா இந்த சபையாகிய இந்த சங்கத்துக்குள்ளதான் நமக்கு இந்த அறிவு நமக்கு இது போதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக இந்த அப்போஸ்தல தீர்க்கதரிசியின் அஸ்திபாரத்தின் கீழ் இந்த தோப்பு இயக்கப்படுகிறதாக இருக்கிறது. சதா காலங்களும் உள்ள தேவன் யெகோவா ஈராய் அவர் இருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்டதான பல நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு உள்ளது. ஆகவே இந்த பேர்ஷெபா என்ற நீரூற்றண்டையில் இந்த 7 விதமான காரியங்கள் நாம் காண்டோம். அந்த 7 விதமான காரியங்கள் என்ன? அவர்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் விசுவாச ஜீவியத்தின் பரீட்சையில் அவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் பலியின் சிந்தையுடையவர்களாக தங்களையே பலியாக ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். 4வது காரியம், ஆவியானவராலே நடத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 5வது, அவர்கள் தேவ சமூகத்தின் கீழாக தம்முடைய நடத்திப்பின் கீழாக ஒரு பாதுகாக்கப்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக அதுதான் யூதா துதிக்கக்கூடியதான ஒரு அனுபவத்திற்குள்ளாக வருகிறார். அடுத்ததாக 6வது காரியம் நம்ம பார்த்தோம்னா இளைப்பாறக்கூடியவர்கள், கலைத்து போனவர்கள் இளைப்பாறக்கூடிய காலம், இந்த சமாதானத்தின் காலம். அப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை தேவன் இந்த பேர்ஷெபாவில் நாம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 7வது பாத்தீங்கன்னா அது ஒரு தோப்பை உண்டு பண்ணி இந்த பேர்ஷெபாவை உண்டு பண்ணி சதா காலம் உள்ள தேவனை அவன் தொழுது கொள்கிறதாக நாம் காண்கிறோம். இந்த வாழ்க்கையில் இந்த சத்தியங்களை சொல்லப்பட்ட எல்லா விதமான நிழலாட்டங்கள், உடன்படிக்கை, யாரெல்லாம் யாரோட உடன்படிக்கை பண்ணாங்க என்ற காரியங்களை நாம் பார்த்தோம். இதன் மூலமாக நம்முடைய ஜீவியத்துல நம்ம உடன்படிக்கை எப்படி இருக்கிறது, தேவனோடு நமக்கும் உள்ள உடன்படிக்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய விசுவாச ஜீவியம் எப்படி இருக்கிறது, நாம் ஆவியானவர்களாய் நடத்தப்படுகிறோமா, நமக்குள்ளாக ஒரு பலியின் சிந்தை காணப்படுகிறதா, நாம் இளைப்பாறி கொண்டு இருக்கிறோமா, சமாதான காலத்திலே நாம் இளைப்பாறுதல் உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோமா, அல்லது நாம் இந்த சபைக்குள்ளாக சதாக்காலம் உள்ள தேவனை நாம் எப்படி எந்த அறிவோடு நாம் அவரை தொழுது கொள்கிறோம் என்ற காரியங்களை நாம் இந்த பேர்ஷெபா என்கிற நீரூற்றின் அண்டையிலே நாம் காணப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நாமும் நம்முடைய சந்ததியும் நாம் எப்பொழுதும் தேவனை நாடி தேடுகிற யாக்கோபின் சந்ததியார், நாம் தேவனை எப்பொழுதும் துதிக்கிற யூதாவின் கோத்திரமாய் நாம் எப்பொழுதும் சாலமோனுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள்
அமைதியுள்ள புருஷன். தாவீதின் அரசாட்சிக்குள்ளாய் சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அமைதியுள்ள புருஷன் அமைதிக்கு கட்டளையிடுவேன், அமைதியாய் இருப்பான் என்ற இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உடன்படிக்கையில் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம்.